ரெண்டாவது மக்கள் அரசியல் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்ப விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பிக்கும் போது அவர் சொல்றாரு, நான் அரசியல்ங்கிற பாம்பை கையில பிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. சோ மக்கள் என்ன பண்றாங்க, மக்களோட பார்வை அரசியலை பத்தின பொதுமக்கள் அதற்கு ஆதரவு விமர்சனம் இருக்கு, எதிரி விமர்சனமும் இருக்கு. ஆனா நீங்க பொது பார்வையில பாருங்க, நீங்க சாதாரண மக்கள் சராசரியா நீங்க போயிட்டு இளைஞர்கள் மக்கள் கிட்ட போயிட்டு நீங்க ஒரு தேர்வு, நீங்க ஜஸ்ட் ஒரு இது எடுங்களேன், நீங்க ஒரு போல் எடுங்களேன், நீங்க அரசியல் எப்படி பாக்குறீங்க அப்படின்னா, அரசியலை முக்கால்வாசி பேர் மேலோட்டமா பாக்குறாங்க, உள்ள போறதுக்காக விரும்புறது இல்லை. சோ அது வந்து பொது பார்வையா தான் நான் பாக்குறேன். அவர் மக்களோட பார்வையா தான் அவர் சொல்றாரு, அரசியலுங்கிற பாம்பு அப்படிங்கிறாரு. அரசியலை வந்து எல்லாருமே எட்டி நிக்கணும். இப்ப எங்க வீட்லயே நாங்க எத்தனை பேர் வீட்டுல உட்காந்து சாப்பிடும்போது நாங்க அரசியல் பேசுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யார் வீட்லயே அது அவ்வளவா நடக்கிறது இல்ல. அரசியலை வந்து உள்வாங்கிறது, அரசியலை புரிஞ்சுக்கிறது இன்னைக்கு இல்ல. அரசியலை மேலோட்டமா தான் பாக்குறாங்க, விலகி நிக்கிறாங்க. அரசியல்ங்கிறது ஒரு சாக்காடு, அரசியல்ங்கிறது ஒரு பாம்புங்கிறது பொது பார்வையா இருக்கு. அந்த நிலையை மாத்தி ஒவ்வொரு இல்லத்திலயும் பேசும் பொருளை மாத்தி இன்னைக்கு வந்து அது கோடிக்கணக்கான பேர் ஒரு வியூஸ் பாக்குறாங்க, தன்னெழுச்சியா பாக்குறாங்க அப்படிங்கிற நிலையை வந்து நான் வந்து